வாட்ஸ்அப்பில் அடையாளம் தெரியாதவர்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்பி அதை நம்ம கிளிக் பண்ணாலே நம்மளுடைய ஃபோனை அவங்க ஹேக் செய்து டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேரள போலீஸ் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கப்படுது. டெக்னாலஜி வளர வளர அதுக்கேற்ற மாதிரி மோசடி கும்பல்களும் அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் என்ன தோணுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் போனுக்கு வரக்கூடிய மெசேஜ் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. அதே போல உங்களுடைய இமெயில்ஸ்க்கு வரக்கூடிய தேவையில்லாத இன்டர்நெட் லிங்க்ஸ் எதையுமே கிளிக் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி அடிக்கடி பாதுகாப்பு வல்லுநர்கள் நம்மளை எச்சரிப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப அதே வரிசையில இன்னொரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க கேரள போலீசார். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு அன்னோன் நம்பர்ல இருந்து வரக்கூடிய புகைப்படத்தை நீங்க கிளிக் செய்யாதீங்க அப்படிங்கிற. ஒருவேளை நீங்க கிளிக் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன் ஹேக் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க கேரள போலீசார். சமீபத்துல மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர்ல தன்னுடைய வாட்ஸ்அப்க்கு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த ஒரு போட்டோவை டவுன்லோட் பண்ணிருக்காரு ஒரு இளைஞர். உடனே அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பறி போயிருக்கு. இது பெரும் அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கும் பேசுறதுக்கும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கொண்ட ஒரு பாதுகாப்பான செயலியா பார்க்கப்படுறது வாட்ஸ்அப் தான். இப்ப அந்த வாட்ஸ்அப் செயலிலேயே தெரியாதவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜ்ல வரக்கூடிய அந்த போட்டோஸ்ல மால்வேர் வைரஸ் இருக்கிறதா எச்சரிக்கிறாங்க கேரள போலீஸ். போட்டோக்குள்ள எப்படி வைரஸ் அப்படின்னு தானே நீங்க யோசிங்க. இந்த மாதிரி போட்டோக்குள்ள வைரஸ் ஃபைல வச்சு அனுப்புறதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக்கே யூஸ் பண்றாங்களா மோசடி கும்பல். அந்த டெக்னிக்கு பேரு ஸ்டெகானோகிராஃபி அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல வைரஸ் ப்ரோக்ராம்கள் கொண்ட ஒரு ஃபைல் இன்னொரு ஃபைலுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்குமா. உதாரணத்துக்கு, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போட்டோவோ ஆடியோ ஃபைலோ வீடியோ ஃபைலோ வருதுன்னு வைங்க. அந்த ஃபைலுக்குள்ள இந்த மால்வேர் வைரஸ் கொண்ட இன்னொரு ஃபைல் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்க அந்த போட்டோவையோ வீடியோவையோ ஆடியோவையோ டவுன்லோட் செய்யும் போது அந்த கண்டென்ட்டோட சேர்த்து இந்த வைரஸையும் நீங்க டவுன்லோட் செஞ்சிடுறீங்க. அதனால அந்த வைரஸ் உங்களுடைய மொபைல் போனுக்குள்ள சேவ் ஆயிடுது. அந்த வைரஸ் அடுத்து என்ன பண்ணுது தெரியுமா? உங்களுடைய மொபைலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையுமே திருடிடுது. குறிப்பா உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாத்தையும் திருடிடுது. பாஸ்வேர்ட்ஸ், ஓடிபிஸ், யூபிஐ இந்த மாதிரி எல்லா தகவலையுமே அந்த வைரஸ் இடும். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய தகவல்லாம் திருடப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மொபைல் போனை பயன்படுத்தக்கூடிய பயனருக்கு தெரியவே தெரியாதான். இப்போ உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து பணம் திருடப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வராது. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யாரோ பணத்தை எடுக்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கூட வராதான். இந்த புது டெக்னிக் மோசடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க கேரள போலீஸ். என்ன அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து வரக்கூடிய போட்டோவையோ வீடியோவையோ நீங்க டவுன்லோட் செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் செட் ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷனையுமே ஆஃப் செஞ்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க கேரள போலீசார். மட்டும் இல்லாம தேவையில்லாத எந்த லிங்க்ஸுமே கிளிக் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. செஞ்சும் ஒருவேளை சைபர் மோசடியில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடனடியா 1930 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பரை நாடணும் அப்படின்னு சொல்றோம். கேரள போலீசார் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி சைபர் மோசடிகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க